ஹலோ மக்களே, பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும். சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி. தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதையின் பெயர் சகுனி பூதமாக மாறியது. ஒரு காட்டில் சகுனி அப்படிங்கிற ஒரு நரி இருந்துச்சான். ஜாம்பு அப்படிங்கிற ஒரு யானைக்குட்டி இருந்துச்சான். இது ரெண்டுக்கும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு நாள் அந்த தந்திரக்கார நரியான சகுனி காட்டில் இருந்து பக்கத்தில் கிராமத்துக்கு போச்சான். அங்கே சந்தை நடந்துட்டு இருந்துச்சான். சந்தைனா என்ன தெரியுமா குட்டீஸ்? மார்க்கெட். அங்கே போய் ஒரு பூதம் போட்ட ஒரு மாஸ்கை வாங்கிக்கிட்டு வந்துட்டான். அதை முகத்தில் மாட்டிக்கிட்டு காட்டை பார்த்து ஓடியே வந்துதான். இன்னைக்கு எப்படியாவது இந்த ஜம்பு பயலை நான் பூதம்னு சொல்லி பயமுறுத்தி இந்த காட்டை விட்டு ஓட்டி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடி வந்துதான். ஜம்பு பெரிய சுட்டிக்கார யானைக்குட்டியில் இந்த சகுனி டைரக்டாக ஜம்புவோட வீட்டுக்கு போச்சு நைட்டு. அங்கே போய் பார்த்தா ஜம்புவும் அவன் ஃப்ரெண்டு சோட்டு எலிக்குட்டியும் தூங்கிட்டு இருந்துச்சான். இது உள்ளே போய் டேய் பயல்களா, நான் தான் பூதம் வந்திருக்கேன். அடே ஜம்பு, நீ உன் தோழனும் இப்பமே காட்டை விட்டு ஓடுங்கடா, இல்லைன்னா உங்களை விழுங்கிடுவேன் அப்படின்னு கத்துச்சான். உடனே தூக்கத்தில் இருந்த ஜம்புவும் சோட்டுவும் பயந்தடிச்சுக்கிட்டு ஓடியே போனாங்களாம். கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் ஜம்பு சொன்னிச்சான், டேய் சோட்டு, அது நிச்சயம் பூதமாக இருக்காதுடா, மிகவும் குட்டியாக குள்ளமாலாம் இருக்கு, அது எப்படி என்ன விளங்க முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே சோட்டுவும், ஆமாடா நீ சொல்கிறது சரிதான், அந்த குரலை கூட எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னிச்சான். சரி வா போய் பார்ப்போம் அது பூதமா என்னன்னு. அப்படி யார் நம்மளை பயமுடுத்துகிறாங்க, அந்த யோக்கிய பையன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், வாடா. ஜம்புவும் சோட்டுவும் அந்த பூதத்துக்கிட்ட பேசுனாங்களாம். தைரியமாக பேசுனாங்க. நாங்கள் காட்டை விட்டு போயிடுறோம், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறோம், சாப்பிட்டுட்டு நீ போ, நாங்களும் இந்த காட்டை விட்டு போயிடுவோம் சரியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே பேராசை பிடிச்ச இந்த சகுனி பயிலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஜம்புவோட வீட்டுக்கு போனானா. உடனே வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சோட்டு மூடிட்டான். சோட்டு மெதுவாக ஜம்புவோட காதில் போய் ஏதோ ரகசியம் சொன்னிச்சான். சோட்டு உடனே சமையக்கட்டுக்குள்ளே போய் அடுப்பில் மிளகா பொடியை தூவிடிச்சான். அங்கேருந்து வர பயங்கர ஸ்மெல்லில் எல்லாரும் இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். சகுனி ரொம்ப பயங்கரமாக இரும்ப ஆரம்பிச்சுதான். அப்போ இரும்பும்போது அதோட முகமூடி கலந்து கீழே விழுந்துருச்சான். உடனே அதை பார்த்த ஜம்பு, அட நீயா தான் இருக்கும், நான் அப்போவே நினச்சேன்டா, கோபத்தோட இந்தா இப்போ பாரு நான் தர விருந்த அப்படின்னு சகுனியை காலால் உதச்சுதான். இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அறிவாளியாக இருந்தால் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்கிறது தான். இன்னொரு கதையோட வாரம் குட்டீஸ், பாய்.